ஆன்மீக மன்றம் ஐரோப்பாவுடன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவும் இணைந்து வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் ஈரோடு இரா ராஜமணி அம்மா அவர்களை அறிமுகம் செய்து இதைத் தொடர்ந்து நடத்துமாறு பணிவன்புடன் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு மாற்றாக நான் சில கருத்துக்களை சொல்கிறேன். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி வழங்குவதாக சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சி. PSSM அமைப்பு எடுத்து வருகிற இந்த மத நல்லிணக்கம், ஒரு தியானம், ஒரு அமைதி, இது போன்ற பணிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மகாகவி பாரதியும் மத நல்லிணக்கமும் என்ற தலைப்பிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து உரையாற்ற வருகிறார் திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள். ஔவையார் விருது பெற்றவர், இன்னும் பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கிறார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து செந்தமிழ் செம்மல் என்கிற விருதை பெற்றிருக்கிறார். அம்மையார் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் நயம்பாடி கிராமத்திலே பிறந்து ஈரோட்டிலே முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தமிழ்நாடு அரசு நடத்தி வரும் திருக்குறள் முற்றோதல் தேர்வு மையங்களிலே இவர் நடுவராக பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார், பங்களிப்பு செய்திருக்கிறார். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் பல நூறு மாணவர்கள் திருக்குறளை முற்றோதல் செய்ய தன்னுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அவளை வளர்த்தெடுத்திருக்கிறார். இப்படி திருக்குறள் பரப்பும் பணியிலே அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டதால் தான் திருக்குறள் செல்வி என்ற விருதை இவர் பெற்றிருக்கிறார். திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள் எஞ்ஞான்றும் தமிழ் குறித்த சிந்தனையும் சங்கத்தமிழ் நூல்களில் மிகுந்த புலமையும் இப்போது வாழும் மக்களுக்கு அவற்றிலிருந்து எவற்றையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதிலும் மிகுந்த கவனத்தோடு சிறப்பாக செயலாற்றி வருபவர். நல்லதொரு கட்டுரைகள் பலவற்றை எழுதியிருக்கிறார். ஆய்வு நூல்களை வழங்கியிருக்கிறார். கவிஞர் தமிழ் மொழி குறித்த தலைப்பிலே ஒரு ஆய்வு நூல் வழங்கியிருக்கிறார். சிறந்த கவிஞராக அன்பின் வழியது உயிர்நிலை என்ற ஒரு நூலையும் வாகை பூக்கள் என்ற ஒரு நூலையும் வழங்கியிருக்கிறார். நல்லதொரு சிறுகதை ஆசிரியராக தங்கச் சங்கிலிகள் என்கிற சிறுகதை நூலை, மிக அற்புதமான ஒரு நூலை படித்துக் கொடுத்திருக்கிறார். தன்முனை எய்பில் குறளமுதம் என்ற தலைப்பிலே மாணவ செல்வங்களுக்கு தேவையான திருக்குறள் பாக்களை தேர்வு செய்து அவற்றுக்கு பொருளுரையும் அவற்றை சார்ந்து தன்முனை இயல்பு கவிதைகளையும் எடுத்து கூறி மிக எளிதில் அவர்கள் மனதிலே சென்று பதியும்படியாக 8 சொற்களில் அந்த திருக்குறளை அந்த மாணவர்களுக்கு எடுத்து சொல்கிற முயற்சி ஈடுபடுத்தி அது தமிழகத்திலே பெரும்பாலான பள்ளி மாணவர்களுக்கு அந்த நூல் சென்று சேர்ந்திருக்கிறது. அந்த வகையிலே திருமதி திருக்குறள் தொண்டர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அம்மையார் திருமதி திருக்குறள் செல்வி அவர்களை. அவருடைய சிறப்பான பணியை நாம் போற்றுகிறோம். இன்றைக்கு மகாகவி பாரதியும் மத நல்லிணக்கமும் என்ற தலைப்பிலே சிறப்பான ஒரு உரை வழங்க இருக்கிறார். பாரதியின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். பாரதிதாசன் என்று அனைத்து கவிஞர்களும் தோய்ந்து கற்றறிந்தவர். வாருங்கள் அம்மா, உங்களுடைய உரையை தர உங்களை வரவேற்கிறோம். மிகச் சிறப்பான ஒரு உரையை இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறோம் என்கிற உலகாகிதத்தோடு இந்த உரை கேட்க வருகிறோம் அம்மா. மகிழ்ச்சி. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்களையும் வணங்கி என்னை இந்த நிகழ்விற்கு அறிமுகப்படுத்திய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் என் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பிரமிடு ஆன்மீக மன்றம் ஐரோப்பா நண்பர்களுக்கும் திருவாளர் ஸ்ரீகாந்த் ராஜா ஐயா அவர்களுக்கும்
ஜெர்மன் தமிழருவி வானொலி இயக்குனர் நைனை விஜயன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய நிகழ்வான அன்பென்று கொட்டுமுரசே என்று முழங்கிய மகாகவி பாரதியும் மத நல்லிணக்கமும் என்ற தலைப்பிலே உரைக்குள் நுழைகிறேன். அன்பென்று கொட்டும் முரசே, மக்கள் அத்தனை பேரும் நிகராம் என்றான் பாரதி. மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள் நாளைக்கு வரக்கூடிய இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைப்பை வழங்கி என்னை இங்கே உரையாற்ற அழைத்தமைக்கு என்னுடைய முதற்கண் அன்பான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். மதம், சமயம் இரண்டும் ஏறக்குறைய ஒரே பொருள் தரக்கூடிய சொற்களாக இருக்கின்றன. இந்தியாவிலே தோன்றிய மதங்கள், தோற்றுவிக்கப்பட்ட மதங்கள், பரவிய மதங்கள் என பல்வேறு மதங்கள் இந்தியாவிலே மக்களால் பின்பற்றப்படுகின்றன. இந்தியாவிலே என்றைக்கு தோன்றியது என்று தெரியாத ஒரு பழம்பெரும் சமயமாக, மதமாக இந்து மதத்தை காண்கிறோம். ஒவ்வொரு சமயமும் அதற்குண்டான கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் வகுத்து கொடுக்கிறது. அதை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் அந்த சமயத்தை, மதத்தை சார்ந்தவர்களாக நாம் அவர்களை எடுத்துக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட மதங்களிலே இந்தியாவிலே மக்கள் பின்பற்றக்கூடிய இந்த மதங்களாக இந்து மதம், இங்கேயே தோற்றுவிக்கப்பட்ட மதங்களாக ஜைன மதம், புத்த மதம், சீக்கியம், பார்சி என்று பலவாக இருந்தாலும் மேலை நாடுகளிலே தோன்றி இங்கே பரவி மக்களால் பின்பற்றக்கூடிய மதங்களாக கிறித்தவம், இஸ்லாமியம் என்று அத்துணை நண்பர்களும் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே இந்து மதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அது 6 உட்பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. இந்து மதத்தினுடைய 6 பெரும் உட்பிரிவுகள் சைவம், வைணவம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம், சாக்தம் என்பன. அப்படியே கிறித்துவ மதத்தை நாம் நோக்கும் பொழுதும் அவற்றிலும் சில பிரிவுகள், கிளைகள் காணப்படுகின்றன. திருச்சபையை வைத்து அவர்கள் அதை பிரிவுகளாக்கிக் கொள்கிறார்கள். அதுபோல இஸ்லாமியம், ஜைனம், புத்தம் என்று எல்லா மதங்களிலுமே அதனுடைய உட்பிரிவுகள் காணப்படுகின்றன. இந்த உட்பிரிவுகளுக்குள்ளேயே கூட சில நேரங்களிலே இணக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. அவர்களையும் இணைத்து ஒரே அந்த இணக்கத்திற்கு கொண்டு வரக்கூடிய எண்ணங்களாக பாரதியினுடைய பாடல்களிலே நாம் காணுகிறோம். பொதுவாக பாரதி ஒரு பரம்பொருளே தெய்வம் என்ற கருத்திலே தன்னுடைய கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை பதித்தார். பாரதியினுடைய படைப்புகளிலே கவிதைகளாகட்டும், சிறுகதைகளாகட்டும், அவனுடைய கட்டுரைகளாகட்டும், அனைத்திலும் பல்வேறு ஆன்மீக கருத்துகள் பரவி இருக்கின்றன. எளிதாக இப்பொழுது நாம் பாடல்களை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவனுடைய ஆன்மீக கட்டுரைகள் ஆழ்ந்த ஒரு கருத்து நோக்கமுடையவனவாக இருக்கின்றன. சிறுகதைகள் வேடிக்கை ததும்புவனவாக, ஒரு நையாண்டி செய்பவனவாக, அவற்றிலும் மத நல்லிணக்க கருத்துகள் பரவி. இதிலே பாடல்கள் எளிமையான சொற்களால் அனைவரையும் சென்று சேரக்கூடிய வகையிலே அமைந்திருப்பதால் நிறைய பாடல்களிலிருந்து நாம் பாரதியினுடைய மத நல்லிணக்க கருத்துக்களை சான்றுகளாக எடுத்துக்கொண்டோம். பொதுவாக இந்த 6 உட்பிரிவுகளையும் அவன் பாடியிருக்கிறான் என்று நாம் காண. சிவனை பற்றி பல பாடல்களிலே பரம்பொருள் என்று அவன் குறிப்பிட்டான். திருமாலை பற்றி, அதாவது சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் சிவனை வழிபடுகிறார், சிவனையும் பாடியிருக்கிறார். திருமாலை வழிபடுபவர்கள் வைணவர்கள் என்கிறார்.
அந்த திருமால் கண்ணனின் அவதாரமாக இருப்பதால் கண்ணனை பற்றி அவன் தன்னுடைய தோழனாக, நண்பனாக, தன்னுடைய வேலைக்காரனாக, அவனுக்கு அடிமையாக என்றெல்லாம் அந்த தெய்வத்தை அவர் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள். கண்ணன் பாட்டு என்று ஒரு தனியாக ஒரு காவியத்தை கூட பாரதியார் அமைத்தார். அடுத்ததாக சாத்தம் எனும் பொழுது சக்தியை பல இடங்களிலே, பாரத மாதாவை கூட அவன் சில நேரங்களிலே சக்தியாகவே கண்டது. நெஞ்சுக்கு தோளும் என்ற பாடல்களில் கூட இன்னும் பல பாடல்களிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்றும் யாதுமாகி நின்றாய் காளி நீ எங்குமே நிறைந்தாய் என்றெல்லாம் கூட அந்த பாரத மாதாவையும் நினைத்து சக்தியையும் நினைத்து அவன் அத்துணை தெய்வங்களையும் அதிலே பெண் தெய்வங்களை பொறுத்து பல பாடல்களிலே பாடி விநாயகரை பற்றி பாடும் பொழுது கானாபத்தியம் எனும் பொழுது அதிலே விநாயகரை பற்றிய போற்றி துதிகள் பலவாக இருக்கின்றன. அதிலும் நாம் அனைவரும் கேட்ட ஒரு பாடலாக அந்த கணபதி ராயன் அவன் தலை திட்டிடுவோம் என்றெல்லாம் கூட பாடல்கள் இருக்கு. முருகனை, அதாவது கவுமார் முருகனை பற்றி அவன் பாடும் பொழுது வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா வடி வேலவா என்று அங்கோர் வெற்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா வடி வேலவா முருகனை பற்றியும் பாடி. அடுத்ததாக நாம் அந்த சௌரம் என்று சொல்லக்கூடிய சூரிய வழிபாடு அவன் போற்றி இருக்கிறானா என்று பார்க்கும் பொழுது பரம்பொருள் ஜோதியாக அந்த சூரியனை பற்றியும் அக்னியை பற்றி அவன் பல பாடல்களிலே கொண்டு வந்து நமக்கு காட்டி. இதிலே இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய மத உட்பிரிவுகளை எல்லாம் அவன் தன்னுடைய கதையிலே ஒரு நையாண்டியாக ஒரு கதையை அமைத்தார். அந்த கதைக்கு வைசாகன் என்ற ஒரு பெயரை வைத்து அந்த கதை நையாண்டி கதையாக அமைத்தார். அதிலே ஒரு பண்டாரமானவன் தன்னுடைய நெற்றிலே திருநீர் அணிந்து கொண்டும் நாமத்தை போட்டுக்கொண்டும் குங்குமத்தை வைத்து கொண்டும் நடந்து போவான். அப்பொழுது என்ன இப்படி ஒரு அடையாளம் உன்னிடம் இருக்கிறதே, திருநீரை பட்டையாக சாற்றினால் உன்னை நாங்கள் சைவன் என்போம், அல்லது நாமம் போட்டால் உன்னை வைணவன் என்போம், நெற்றியிலே இந்த குங்குமத்தை வைத்திருந்தால் நீ சாத்தம் என்று நினைப்போம். ஆனால் 3 சின்னங்களையும் ஒன்றாக நெற்றியிலே வைத்திருக்கிறாயே, நீ எந்த மதத்தை சார்ந்தவன் என்று அவன் சொல்கிறான், என்னுடைய மதம் வைசாக்தம். அப்படி ஒரு மதமே இல்லையே, இது என்ன என்று புதுமையாக இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவன் சொல்கிறானாம், வைணவம் சைவம் சாக்தம் 3ம் சேர்ந்ததுதான். அப்படி எப்படி அது என்று கேட்கும் பொழுது சிவனுடைய மனைவி பார்வதி, அவளை சக்தி என்கிறார். சிவனை சைவத்திற்குள் கொண்டு வந்தது. அப்பொழுது பார்வதியினுடைய சகோதரன் திருமால் அல்லவா, அவன் வைணவன் அல்லவா, அவர் 3 பேரும் சேர்ந்தவர்கள், ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தானே, ஏன் நாம் அவர்களை பிரிக்க வேண்டும்? அவர்கள் மூவரையும் சேர்த்து ஒரே மதமாக என்னுடைய கனவிலே வந்து சொன்னார் என்று கூறி அப்படி ஒரு நையாண்டியாகவும் அதிலே வேறுபாடு கூடாது, அனைவரும் ஒன்றாக இருங்கள் என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்ததாகவும் அந்த கதைக்கு. சரி, இவர் இந்து மதத்தை தான் சொல்லி இருக்கிறாரா, பிற மதங்களை இவர் ஏதாவது விட்டு இருக்கிறாரா அல்லது போற்றாமல் இருக்கிறாரா என்று அவருடைய பாடல்களிலே நான் நோக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி, ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் எழுந்து உயிர்த்தனன் நாள் 3 தேசத்தீர் இதன் உட்பொருள் கேளீர் என்று கூறுகிறார். அதாவது உண்மை என்ற சிலுவையிலே கட்டி உணர்வை ஆணி தவம் கொண்டு அடித்தால் வன்மை பேருயிர் இயேசு கிறிஸ்து வானமேனியில் அங்கு வந்து விளங்கிடும் என்று. இதனுடைய உட்பொருள் கேளீர் என்பதனுடைய பொருள் என்னவாக இருக்கிறது என்றால், நம்முடைய நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய தீமைகள், அதாவது துன்பம் தரக்கூடிய அந்த கெடுதல் செய்யக்கூடிய எண்ணங்கள், இவற்றையெல்லாம் நாம் நெஞ்சிலே சிலுவையிலே நிறுத்தி அறைந்து ஒழித்து விட்டால் அவை மாண்டு.
அப்பொழுது அந்த இடம் தூய்மை பெறும். அந்த தூய்மை பெறக்கூடிய அந்த இடத்திலே இயேசு வந்து அமர்ந்து கொள்வார் தெய்வ நிலையிலே என்று இயேசுநாதர் அந்த நிகழ்வை கூறி அவரை பெருமைப்படுத்தி அவருடைய புனிதத்தை தன்னுடைய பாடல்களிலே பொதுவாக தூய்மையான மனம் இருந்தால் அங்கே தெய்வம் குடிகொள்ளும் என்பது அவருடைய கருத்தாக இதிலே நாம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற என்கிறார் வள்ளுவர். அது போலத்தான் கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் என்று நாம் ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் படித்தோம். எங்கே தூய்மை இருக்கிறதோ அந்த அருகிலே இறைவன் இருப்பான் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தல்லவா. தூய்மை என்பது புறந்தூய்மைதான் நீரானமையும், அகம் தூய்மை வாய்மையால் அல்லவா காணப்படும். எனவே எந்த உள்ளத்திலே பிறருக்கு தீமை செய்யக்கூடாத ஒரு நல்ல எண்ணங்கள் வருகிறதோ அந்த இடத்திலே இறைவன் வந்து குடிகொள்வான் என்று இயேசுநாதருடைய வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய அடுத்து அல்லாவை பற்றி இவர் பாடியிருக்கிறாரா என்று நாம் நோக்கும் பொழுது அல்லாவை பற்றியும் அவர் கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் தவம் இல்லாதவராயினும் நல்லாருரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லாரும் வந்தேத்தும் அளவில் யம பயம் ஓடச் செய்பவன் அல்லா அல்லா அல்லா. எப்படிப்பட்டவராக இருந்தார் அந்த மனிதர்கள் அல்லாவை சரணடைந்தால் அவன் அவர்களுக்கு அபயம் அளிப்பான் என்று அந்த பாடலிலே அவர் சொல்லுவதை நாம் நிச்சயமாக இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவது என்று பாடல்களை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா. அப்படி அந்த இறைவன் அந்த பரம்பொருள் யார் கேட்டாலும் அளிக்கக்கூடியவன் என்று அல்லாவின் பெருமைகளாக அவருடைய பாடல்களிலே. சரி, இந்த மிகப்பெரிய மதங்களாக உலகளவிலே இருக்கக்கூடிய இந்த மதங்களை பற்றி தான் இவர் பாடியிருக்கிறார் என்றால் புத்தர் பெருமான் மீது மிகுந்த ஒரு அன்பு வைத்திருக்கிறார் பாரதியர். பல பாடல்களிலே அவர் புத்தர் பிரான் பற்றி புத்தரை கண்டேன், புத்த பகவான் எங்கள் புத்த பகவான், அவன் சுத்த மெய்ஞான சுடர்முகம் கண்டேன் என்று பாடுகிறார். பாரத மாதாவினுடைய பாடல்கள் பல இடங்களிலே புத்தர் பிரான் அருள் பொங்கிய நாடு என்பார். பாரத நாடு பழம்பெரும் நாடு பாடுவ மிகுதை எமக்கில்லை ஈடே என்ற பாடலிலே கூட புத்தர் பிரான் அருள் பொங்கிய நாடு என்று இந்த புத்தர் பெருமானினுடைய பெருமைகளை அவர் பல இடங்களிலே நிறுத்தினார். மற்றொன்று, பாரத மாதாவை ஒரு தாயாக ஒரு தெய்வமாக அவர் உருவகிக்கும் பொழுது கூட ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் உலகம் இன்ப கேணி அன்றே மிக நன்று பல்வேதம் வரைந்த கை பாரத நாயகி தன் திருக்கை என்பார். பாரதி நாயகியினுடைய கையையும் அவளுடைய மொழியையும் ஒவ்வொன்றையும் அவன் உருவகப்படுத்தி கொண்டு வரக்கூடிய அந்த நிலையிலே அவளுடைய கையிலே ஒன்று பரம்பொருள், நாம் அனைவரும் அதனுடைய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேருமே ஒரே மக்கள், ஒரு தாயினுடைய பிள்ளைகள் என்று அங்கே உணர்த்துகிறார். அது உலகின் இன்ப கேணி என்று இன்பம் சுரக்கக்கூடிய ஒரு கிணறு போல அவளுடைய கை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாடல் கூட புத்தன் மொழி எங்கள் அன்னை மொழி என்கிற புத்தன் மொழி எங்கள் அன்னை மொழி என்று புத்தனுடைய பெருமைகளை எல்லாம் இவர் தன்னுடைய பாடல்களிலே பாடிக்கொண்டு எல்லா மதங்களையும் பாடியது பெருமையா? அது மனித நல்லிணக்கத்தை சாருமா என்று நாம் நோக்கும் பொழுது அங்கேதான் பாரதியினுடைய சிந்தனைகளின் வெளிப்பாடு மேலும் வீறு. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்திய மக்கள், 30 கோடி ஜனங்களின் சங்கம் என்று பாரத தாயை சொல்லும் பொழுது 30 கோடி முகமுடையாள் எனில் மொயம்புறம் ஒன்றுடையாள், இவள் செப்பும் மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அப்பொழுது இந்திய நாட்டிலே வாழக்கூடிய
அத்துணை மதத்தை சார்ந்தவர்களையும் ஒரே சகோதரர்களாக, ஒரு தாயினுடைய பிள்ளைகளாக, அவள் வேறு வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆனால் அனைவரும் அந்த தாயினுடைய பிள்ளைகள், அதனுடைய முகங்கள் என்று அழகாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தை மற்றொரு பாடல் வழியாக நாம் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் என்று கூறியது. இந்த பகைவனுக்கு அருள்வாய் என்ற கோட்பாடு எல்லா மதத்தினரும் பின்பற்றக்கூடிய ஒரு அன்பு நெறி கோட்பாடுதான். வள்ளுவர் கூட இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்பார். வள்ளுவர் அப்படி ஒரு திருக்குறளை கூறி எழுதிவிட்ட பிறகு மேலும் அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்தார். அந்த ஒருத்தல் என்பதற்கு மன்னித்தல் என்று, அதாவது ஒருவன் செய்த தவறை நாம் மன்னித்து விட்டால் அது சிறப்பானது என்று ஒரு குறளிலே எழுதியவர் அதையும் தாண்டி தன்னுடைய குறளிலே வேறொரு திருக்குறளை பதிய, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று. ஒருவர் நமக்கு பிழை செய்கிறார்கள், துன்பம் இழைக்கிறார்கள், பழி நிறைத்துகிறார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு மன்னிப்பை காட்டிலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு சால்பின், ஒரு சான்றாண்மையினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. பகைவனுக்கு அருள்வாய், ஏழைக்கு அல்ல, நமக்கு நிகரான நண்பனுக்கு அல்ல, நம்மை எதிர்த்து பேசக்கூடிய, நமக்கு எதிராக செயல்படக்கூடிய பகைவனுக்கும் அருள்வதற்கிறதல்வா, அதுதான் அந்த ஒரு அன்பினுடைய வடிவம், நல்லிணக்கத்தினுடைய. இப்படியாக பல இடங்களிலே நாம் பாரதியினுடைய கருத்துக்கள் அதையெல்லாம் தாண்டி இந்த மத நல்லிணக்கத்திற்காக அவன் ஆர்க்கும் கயிறாக எதை சொல்கிறான் என்றால் அன்பு. அந்த அன்புதான் இந்த உலகத்திலே அனைவரையும் ஒன்று சேர்க்கும். அதற்கு மத பேதம் பார்க்க தெரியாது என்பதை எல்லா மதங்களும் அன்பைத்தானே போதிக்கிறது இல்லையா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறார். இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட வாழக்கூடிய அந்த நெறி பெறடாமல் வாழக்கூடியவர்களை தெய்வமாக போற்று பின்னால் வருபவர்கள் வணங்குகிறார்கள் என்பது வள்ளுவர். அதனால்தான் பாரதியினுடைய பாடல்களிலே பல இடங்களிலே தெய்வம் 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 என்று பல சொற்களை அவர் குறிப்பிட்டிருப்பார். அதிலே தெய்வம் பல பல சொல், பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வதனைத்திலும் ஒன்றாம் எங்கும் ஓர் பொருள் ஆனது தெய்வம். இப்ப தெய்வம் என்பது ஒரே பொருள்தான். அந்த தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வதனைத்திலும் ஒன்றாம் எங்கும் ஓர் பொருள் ஆனது தெய்வம். கும்பிடும் பார்ப்பர் நித்தம் திக்கை வணங்கிடும் துருக்கர், கோயில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மாந்தர். இங்கே அந்த மதங்களை பிரித்து காட்டி சொல்பவர்களை சொல்கிறார் பாருங்கள். பார்ப்பர் நித்தம் திக்கை வணங்கிடும் துடுக்கர், கோவில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மாந்தர் என்று அங்கே அந்த மதங்களை பின்பற்றுபவர்களை பிரித்து காட்டி, யாவரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்கிறார். இங்கேதான் பாரதியினுடைய மத நல்லிணக்கம் மிக 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 ஒரு சிறப்பை அடைகிறது. யாவரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம்.
பல்வேறு விதங்களிலே அவரவர்களுடைய தெய்வத்தை பின்பற்றி கொண்டிருந்தாலும் கூட இதிலே ஏன் சண்டை நடக்கிறது என்றுதான் கூறுகிறார். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும் என்று தொடர்ந்து வரக்கூடிய அந்த பாடல் வரிகளிலே ஒரு வரியை அவர் எழுதியிருப்பார். வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை, எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றெனல் காணீர் என்கிறார். இங்கேதான் அந்த முத்தாய்ப்பான வரிகளை நாம் நோக்க வேண்டும். எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றெனல் காணீர் என்பதுதான் அவருடைய கருத்தாக நாம் காண்கிறோம். எல்லா மதத்தினருக்கும் எப்படி எண்ணங்கள் ஒன்றாக இருக்கும்? நிச்சயமாக இருக்கிறது. அன்பைதான் எல்லா மதங்களும் போதிக்கின்றன. இல்லாதவனுக்கு கொடு, ஏழைக்கு கொடு என்பதாகத்தான் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அந்த கொள்கையை பின்பற்றுகிறார்கள். செல்வத்து பயனே ஈதல் என்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்ன நம்முடைய சங்க இலக்கிய பாடல். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்கிறார். கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காதவன் தான் கீழானவன், வேறு ஜாதிகள் இல்லை என்பதை நம்முடைய அவ்வை பாட்டி கூறுகிறார். இதையேதான் சித்தர்கள் கூட நமக்கு சொல்கிறார்கள். படமாட கோயில் பகவர் குன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கங்காக, நடமாட கோயில் நம்பர்குன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அதாமே என்கிறார்கள். வீதியிலே இருக்கக்கூடிய ஏழையாளனுக்கு ஒரு பொருளை கொடுத்தால் அது இறைவனை சென்று சேரும் என்பதல்லவா இதனுடைய கருத்து. இதைத்தானே அத்தனை மதங்களும் போதிக்கின்றன. ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்கிறதல்லவா. எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே என்கிறார் அல்லவா தாயுமானவர். அதே போல உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் என்கிறார் குழந்தை பாடலிலே. அங்கே நாம் வள்ளலாரினுடைய அந்த இணக்க கருத்துக்களை நோக்கலாம். வள்ளலார் எல்லா உயிர்களையும் காணும் பொழுது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றல்லவா சொன்னார். அதே கருத்தை தான் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்ற இந்த பாடலாக பாரதியினுடைய குழந்தை பாடலிலே நாம் காண்கிறோம். இப்படி பல்வேறு மத தலைவர்கள், ஆன்மீக மிக சிறந்த ஆன்மீகவாதிகள் அந்த மத கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி நம்மை வழிநடத்துபவர்கள், உண்மையாக நம்மை வழிநடத்துபவர்கள் சொன்ன கருத்துகள் அத்துணையும் பாரதியினுடைய இந்த பாடல் வரிகளிலே தான் வருகிறது. அதனால்தான் எண்ணங்கள் செய்கைகள் யாவும் யாருக்கும் ஒன்றெனல் காணீர் என்கிறார் பாரதியார். அப்பொழுது மதத்தை சார்ந்தவர்கள், உண்மையான மதவாதிகள், உண்மையான மத தலைவர்கள் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், மனித நேயத்துடன் வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை தான் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்கிறார். அதையும் தாண்டி மற்றொன்றையும் இங்கே சொல்கிறார் பாருங்கள். இவருடைய எண்ணம் உலகளாவிய ஒரு மனிதநேயம், மத நல்லிணக்கம் என்று காண தோணுகிறது. அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம், இன்பங்கள் யாவையும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றெனக் கொண்டால். இங்கே அனைவரும் ஒன்று என்று நாம் நினைத்தோமானால் இன்பங்கள் பெருகும். அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அத்துணை பேரும் நிகராம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேருமே நிகராக நாம் கொள்கிறோம் என்கிறார். அதற்கு அடுத்த வரியிலே, உடன் பிறந்தவர்களை போலே இவ்வுலகில் மனிதர் எல்லோரும் இடம் பெரிது உண்டு வையத்தில், இதில் ஏதுக்கு சண்டைகள் செய்வீர் என்கிறார். ஏன் நாம் இதற்கு சண்டைகள் செய்ய வேண்டும்? இந்த பிறந்தவர்களை போலே இந்த உலகில் மனிதர் எல்லோரும் இடம் பெரிது உண்டு, இதில் ஏதுக்கு சண்டைகள் செய்கிறீர்? எதற்காக
சண்டைகள் செய்ய வேண்டும்? அனைவரும் சகோதரர்களாக இருக்கும் பொழுது அங்கே சண்டையே வராதல்லவா என்பதுதான் அவருடைய கருத்து. வலிமையுடையது தெய்வம். தெய்வத்தை சொல்லும் பொழுது வலிமையுடையது தெய்வம், வாழ்ந்திடச் செய்வது தெய்வம். மெலிவு கண்டாலும் குழந்தை தன்னை வீழ்த்தி மதித்திடலாமோ, மிதித்திடலாமோ. தெய்வத்திற்கு பல்வேறு வலிமை இருக்கிறது. ஆனால் அங்கே ஏழைகளோ பணக்காரனோ யாரையும் அது பொருட்படுத்துவதில்லை. ஏழையாளனை கண்டு அது மிதிப்பதும் இல்லை. இப்படிப்பட்ட பல்வேறு நல்ல எண்ணங்களை அடுத்த வரிகளை நாம் நோக்கும் பொழுதுதான், ஒன்றென்று கொட்டு முரசே அன்பில் ஓங்கென்று கொட்டு முரசே, நன்றென்று கொட்டு முரசே இந்த நாணில மாந்தருக்கெல்லாம் என்கிறார். அன்பைத்தான் அவர் கொட்டி 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 வெற்றி முரசாக கொட்டச் சொல்கிறார். அந்த அன்பைதான் இந்த உலகத்திலே அனைவரையும் ஈர்க்கும். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் என்று அவருடைய பாடல் வழிகளிலே நாம் காண்கிறோம். ஒரு கொடிப்பாடலை எழுதும் பொழுது கூட அந்த கொடிப்பாடலிலே அந்த கொடியினுடைய நடுவிலே இருக்கக்கூடிய சின்னத்தை அவர் நோக்கும் பொழுது அவருடைய கண்களிலே தெரிவது இந்திரன் வஜ்ரமோர்பால் அதில் எங்கள் துருக்கர் இளம்பிறையோர் போல் என்பார். ஒரு நிறம் பார்க்கும் பொழுது இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை போல் இருக்கிறது, மறுபுறம் அவருக்கு துருக்கருடைய இளம்பிறை தெய்வத்தை போல் தெரிகிறது என்று இரண்டு மதத்தவர்களையும் ஒன்றாக இணைத்து காணக்கூடிய ஒரு நல்லெண்ணமாக அவருடைய பாடல் வழிகளில் காண்கிறோம். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்கிறார். யாரிடமெல்லாம் அன்பு நிறைந்திருக்கிறதோ அவர்கள்தான் மேலானவர்கள் என்பதுதான் அவருடைய கருத்தாக நாம் காண்கிறோம். வந்தே மாதரம் என்ற அவருடைய மற்றொரு பாடலிலே, ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின், வேதியராயினும் ஒன்றே அன்று வேறு குலத்தினராயிரும் ஒன்றே என்கிறார். ஜாதி மதங்களை பாரோம். அனைவருமே இந்த தேசத்திலே யார் பிறந்திருக்கிறார்களோ அத்துணை பேரும் இந்தியர்கள், இந்த குழந்தைகள் பாரத மாதாவின் குழந்தைகள் என்று அவருடைய பாடல் வரிகளிலே நாம் காண்கிறோம். அதற்கு கூட மற்றொரு வரியை இணைத்திருக்கிறார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இப்படி ஞானம் பெற்றவர்களாக இந்த உலகத்திலே அனைவரும் சகோதரர்களாக அன்பு நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தின் வழி நமக்கு புலனாகிறது. பலவாறாக உருவகம் செய்யக்கூடிய இந்த தெய்வத்தை உலகத்து உயர் யாவையும் அன்பினில் போகும் அன்றே, இங்கு மொழிந்து உலகு கண்டோர் புத்தன் மொழி எங்கள் அன்னை மொழி. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய துயர் யாவையும் அன்பினால் போய்விடும். அந்த அன்பை தவிர வேற எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்பதுதான் மத நல்லிணக்கத்திற்காக அவர் கட்டக்கூடிய ஒரு கயிறாக நான் பார்க்கிறேன். இப்படி பல்வேறு எண்ணங்களிலே, செயல்களிலே, சிந்தனைகளிலே, செயல்களில் கூட அவர் ஜாதியை வெறுத்திருக்கிறார். ஒரு பிராமணர் அல்லாத கனகலிங்கம் என்பவனுக்கு கூட அவர் அந்த பூணூலை அணிவித்து அவனை மேன்மைப்படுத்தி இருப்பதாக கூறிக்கொள்வார். அவருடைய கட்டுரைகளிலே மிக ஆழ்ந்த சிந்தனைகள், வேதாந்த சிந்தனைகள் பரவியிருக்கும். இப்படி பல இடங்களிலும் அவர் எந்த மதத்திலும் சில மாறுபட்ட மக்களுக்கு தீமை செய்யக்கூடிய எண்ணங்கள், வேறுபட்ட கருத்துகள், ஏழ்மையை தாழ்த்தக்கூடிய கருத்துகள் இருந்தால் அவற்றை சுட்டிக்காட்டியும் பாடியிருக்கிறார். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் என்றார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் என்றார். அந்த பசியோடு இருப்பவனை பார்த்தால் இந்த உலகத்தை ஜகத்தினை அழித்து விடுவேன் என்றார்.
இப்படி மிகப்பெரிய பரந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று அவற்றையும் தன்னோடு இணைத்துக் கொள்வார். இப்படி உயர்ந்த எண்ணத்தை அன்பின் வழியாகத்தான் இந்த மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்க முடியும். அந்த அன்பைத்தான் எல்லா மதங்களும் போதிக்கின்றன. எனவே அன்பின் வழியதுதான் உயர்நிலை என்பதை இவர் சுட்டிக்காட்டுகிறார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், அதுபோல பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்றார். அனைவரும் அந்த பெரிய கடவுள் நம்மை காக்க வேண்டும். அன்புத்த சகோதரர்களாக அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்வோம். இதிலே எந்த பற்பல சண்டைகள் நமக்கு வேண்டாம். ஜாதி சண்டைகள் வேண்டாம், ஏழை பணக்காரன் என்ற சண்டைகள் வேண்டாம், அந்த மதம் இந்த மதம் என்ற வேறுபாடுகள் வேண்டாம், ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடுகள் வேண்டாம். அனைவரும் சமம் என்பதுதான் பாரதியினுடைய அந்த இணக்கமான கருத்துகள், ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் கருத்துகள். அவை மனித இனத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய கருத்துகள், மத நல்லிணக்கத்தை போற்றும் கருத்துகள். அப்படிப்பட்ட ஒரு மத நல்லிணக்களான மகாகவியை போற்றுவோம் என்று கூறி, அனைவரும் அன்பே சிவம், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அருகிலார், அன்பும் சிவமும் யாரும் அறிந்தபின் அன்பும் சிவமும் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரு என்ற அந்த திருமூலருடைய கருத்துப்படி அன்பை ஒன்றே நாம் குறிக்கோளாய் கொள்வோம். இந்த உலகத்திலே அனைவரும் உடன்பிறப்புகளே என்று கூறி, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அளித்தமைக்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக உலகத் தமிழர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. ராஜமணி அம்மா அவர்கள் ஒரு அருமையான, அதாவது மகாகவி பாரதியாரின் மத நல்லிணக்கம் பற்றிய விவரத்தை எங்களுக்கு சிறமாக கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் மகாகவி பாரதியோடு வள்ளலார் மற்றும் எல்லோரும் எல்லா மதமும் சமம், எல்லாருக்கும் நாங்கள் உணவு வழங்க வேணும், மதிக்க வேணும் என்ற கருத்தை இந்தியாவில் கூறினதை எடுத்துரைத்திருந்தார். மிகவும் நன்றாக இருந்தது. இப்பொழுது நாங்கள் கரகோஷம் செய்து கொள்வோம். அருமையான பேச்சு, கரகோஷம் செய்து கொள்வோம். 30 வினாடிகள் எல்லோரும் கரகோஷம் செய்யுங்கள். 30 கைதட்டுக்கு. இரா சந்திரசேகரன் கை வைத்திருக்கிற, பேச விடுங்க பஞ்சாட்சர மாஸ்டர். சந்திரசேகரன் நீங்க பேசலாம். அதாவது இன்று ராஜமணி அம்மா அவர்கள் எங்கள் இந்து சமயத்தில் உள்ள 6 சமயத்தையும் வடிவாக விளக்கியிருந்தார். அது மட்டுமில்லாமல் ஒரு கதையையும் கூறியிருந்தார். அருமையாக இருந்தது. இப்பொழுது கையெழுத்திருக்கிறார் திரு கற்பாக்கம் அம்மா அவர்கள் இப்பொழுது பேசுவார். ஆண்டோர்கள் கூடியிருக்கிற இந்த சபையை வணங்குவதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. எங்கு இருந்தாலும் இந்த தமிழை உலகெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற உங்கள் திருவடிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். பாரதியும் மத நல்லிணக்கமும் இன்று நமக்கு தேவைப்படுகின்ற மிக அற்புதமானதொரு தலைப்பிலே ஈரோட்டில் இருந்து அம்மையார் திருமதி ராஜாமணி அம்மையார் மிகச் சிறப்பாக இந்த உரையை நமக்காக தந்திருக்கிறார். பாரதியில் தொடங்கி திருவள்ளுவரில் மூழ்கி வள்ளலாரின் வாய்க்காலில் பயணித்து தாயுமானவரின் தமிழில் உள்ளம் குளிர்ந்து பாரதியின் கதையின் நையாண்டியை நமக்கு சொல்லி நயமாக ஒரு பாடலையும் பாடி, இதைவிட
பாரதியின் மத நல்லிணக்கத்தை யாரால் சிறப்பாக தர முடியும்? சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம், சௌரம் என்று சொல்லப்படுகின்ற இந்து சமயத்தின் 6 பிரிவுகளையும் அதே போல அயல் நாடுகளில் இருந்து வந்து இன்றும் இந்த பாரத தேசத்திலே இலங்கிக் கொண்டிருக்கின்ற 2 பெரு சமயங்களையும் இந்தியாவிலேயே தோன்றி சீனம், இலங்கை முதலிய நாடுகளுக்கு பயணித்து இன்று அந்த நாட்டிலே விளங்கக்கூடிய சமயமாக இருக்கக்கூடிய புத்த மதத்தையும் மிகச் சிறப்பாக தொட்டு காட்டிய அம்மையாரை வாழ்த்துவதற்கு வார்த்தைகள் தேடுகின்றேன். பாரதியாரின் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், அன்பென்று கொட்டும் முரசே, அந்த அன்புதான் எல்லோரையும் பிணைத்திருக்கிறது. பாரதியின் வாக்கிலே சொல்ல வேண்டுமானால் இந்த உரையை பற்றி, யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவிலும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம். சண்டையை தவிர்த்து சமாதானம் விரும்பும் இந்த குழுவிற்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றிகளை கூறுவது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து திருமதி கற்பகம். நன்றி ஐயா. கற்பகம், நன்றி அம்மா. அடுத்ததாக ராதை மாஸ்டர் பேசுவேன். ராஜாமணியும் பேச நிக்கிறா. அதுக்கு சிவகாம சுந்தரி அம்மா கையை போட்டிருக்கு, அவருக்கு விடுங்க. நீங்க பார்க்க முடியாம இருக்கு போல இருக்கு. அதுக்கு முதல் ராதா மாஸ்டர் சிவகாமி சுந்தரியை விடுங்க பேசுறதுக்கு. நீங்க பேசுங்க சிவகாமி சுந்தரி. அனைத்தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இந்த PSSM அமைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஸ்ரீகாந்த ராஜா ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகாகவியும் மத நல்லிணக்கமும் என்று ராஜாமணி அம்மா மிகவும் சிறப்பாக எளிமையாக அனைவருக்கும் புரியும் விதமாக தங்களின் உரையை கொடுத்துள்ளார். இந்து சமயத்தில் பின்பற்றக்கூடிய பல்வேறு வழிபாட்டு முறைகளை எடுத்து கூறியிருந்தார். ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபடுவது என்ன என்று அருமையாக எடுத்துரைத்தார். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் என்று எல்லாவற்றை பற்றியும் கூறி அதை பற்றி பாரதி எப்படி சொல்லி இருக்கிறார் என்று சிறப்பானதொரு எடுத்துக்காட்டுகளை எடுத்துரைத்தார். பாரதியின் நினைவு கூறும் வகையில் இந்த ஒரு உரை மிகவும் சிறப்பாகவே இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி சிவகாமி அம்மா. அடுத்ததாக ராதா மாஸ்டர் பேசுவோம். எல்லோருக்கும் வணக்கம். சந்தர்ப்பத்துக்கு நன்றி பஞ்சாட்சரம் ஐயா. ராஜாமணி அம்மா, நீங்க தந்த பேச்சு அருமையான பேச்சு, தெளிந்த விளக்கங்கள், இனியிலேருந்து நல்லா தெளிவா எல்லாம் வடிவாங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க. எம்மதமும் சம்மதம் என்றதை நல்ல வடிவா ஆணித்தரமா எங்களுக்கு புகட்டி இருக்கிறீங்க. மற்றது நீங்க கடைசியில முடிக்க சொன்னீங்க, அன்பின் வழியால் தான் எல்லோரும் வாழலாம், அன்பின் வழியதுதான் உயிர்நிலை, அனைவரும் சமம், ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் கருத்துக்கள். நீங்க சொன்னது அவ்வளவுமே ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் கருத்துக்களை தான் சொன்ன நீங்கள். அன்பும் சிவமும் யாரும் அன்பே சிவமாக அமைந்திருப்பாரு என்று திருமூலரையும் கொண்டு வந்து சொன்ன நீங்கள். ஆனா எனக்கு எல்லாம் பிடிச்ச, எல்லாத்தையும் விட என்ன பிடிச்சது என்றாலம்மா, நீங்கள் கடவுள் வாழ்த்து, அன்புடைமை, இன்னா செய்யாமை, சான்றாமை எல்லாத்தையும் பற்றி நீங்க அந்த திருக்குறள் முழுக்களையும், இந்த பாரதியாரை தொட்டு நீங்க அந்த திருக்குறள் முழுக்களையும் வடிவா விவரமா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க. இதை விட எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியாதம்மா. மிகவும் சிறந்த பேச்சு. எனக்கு கேட்க கேட்க வலி சந்தோஷமா இருந்தது. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. இதையும் பற்றி எங்களுக்கு நீங்கள் கலைக்க வேண்டும் என்று நான் ஆர்வத்தோட சொல்றேன். மிகவும் நன்றி. மற்றதம்மா, உங்களோட புத்தகம் அந்த அன்பின் வழியே, அன்பின் வழி நான் உயிர்நிலைன்னு ஒரு புத்தகம் எழுத நீங்கள் என்று திருச்சியில கண்டன் ஐயா உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாரம்மா. அந்த புத்தகம் எங்க வாங்கலாம்? எனக்கு அது வாங்க வேணும் போல இருக்கு. அது கவிதைகள் சார்ந்த நூல் தானம்மா. அது ஐயாவிடமே இருக்கிறது, திரு நீலகண்ட தமிழன் ஐயாவிடமே இருக்கிறது. அவர்களிடம் தொடர்பு கொண்டாலே வாங்கிக் கொள்ள. தேங்க்யூ. நூல் வயல் பதிப்பகம். நன்றி அம்மா, மிகுந்த நன்றி.
நன்றி மிக்க நன்றி ராஜமணி அம்மா, மிகவும் அருமையாக பேசியிருந்தீர்கள். நல்லா எப்படி பாரதியார் அந்த எல்லா மதத்தையும் ஒரு மதம் மாதிரி எங்களுக்கு எப்படியெல்லாம் மிக அழகாக விளங்கப்படுத்தினதை கூறியிருந்தீர்கள். இப்பொழுது எங்களோட தளத்துல பாரதியாரின் பேத்தி வந்திருக்கிறார், நீலா நடராஜன். அவங்களுடன் தொடர்ந்து பயணிப்பவர்கள். அவங்க பாரதியார் இந்த பேத்தி, பாரதியார் இந்த பூட்டி எல்லாரும் எங்களுக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறவர்கள். நான் உங்களோட பேச்சு இருக்கின்றோனே அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நீலா நடராஜன் மேடம், ஒரு ரெண்டு பேச்சு பேசினீங்களா அவர் சந்தோஷப்படுவார்கள். நீலா மேடம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நல்லா பேசினீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மெயின் தேங்க்ஸ் அருந்ததி மேடம் அண்ட் ஸ்ரீகாந்த் ராஜா சாருக்கு தான் கொடுக்கணும். அவ இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மேடையில பேச வைக்கிறார். ஸோ மெயின் கிரெடிட்ஸ் அவளுக்கு தான் போறது. இதே மாதிரி நடந்துன்னு இருக்கணும். ரொம்ப பிரயத்னம் பண்ணி பண்றா இவ எல்லாரும். நீங்க எல்லாரும் வரணும். நீங்க எல்லாரும் கூப்பிடாமக்கே தானே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும். ஏன்னா இப்போ ஜாதியை வச்சுன்னு ரொம்ப சண்டை நடந்துன்னு இருக்கு சொசைட்டில இருக்கு. நம்ம எல்லாரும் தான் தானாகவே வந்துதான் இது எல்லாத்தையும், இதுக்கு கவர்மெண்ட் எல்லாம் வராது, இல்ல வேற யாரோ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டானா நடக்காது. சோ இது இந்த வழியில இருக்கு. இதை பார்த்தாலே ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்கா. சோ இட் இஸ் அவர் டியூட்டி. நம்ம வரணும், நம்மளே நமக்கு தெரிஞ்சதை எடுத்து சொல்லணும். ஏன்னா நம்ம கிட்ட திறமை இருக்குன்னா அந்த திறமையை நம்ம யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டேன் இந்த மாதிரி பேச. வெரி வெரி நைஸ். நன்றி. நன்றிம்மா. நன்றி மேடம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி. தொடர்ந்து நடத்துங்கள் பஞ்சாட்சரம். நன்றி நீலா மாஸ்டர், அருந்ததி அம்மாவுக்கு நன்றி. அடுத்ததாக பவானி மாஸ்டர் தனது கருத்தை கூறுவார். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராஜாமணி அம்மா அவர்கள் மகாகவி பாரதியாரை பற்றி சொன்னது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவருடைய பழைய பாட்டுகள் எல்லாவற்றையும் திருப்பி எனக்கு மீட்பது போல எனக்கு ஒரு இது உணர்ச்சி வந்தது. நீங்கள் எல்லா பாட்டுகளையும், அவர் அந்த தேவையான பாட்டுகள் எல்லாத்தையும் சொன்னது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்களும் சின்ன வயசுல இருந்தே கணக்க படிச்சு கொண்டு வந்தனாங்க. சிந்து நதி இசை அதெல்லாம் படிச்சு, அதோட டான்ஸ்களும் பாட்டுகளுமே நாங்கள் பாடி ஆடிக்கொண்டிருந்த நாங்கள். அதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மீண்டும் இப்படி ஒரு நல்ல ஒரு இதை பெறுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. நன்றி பவானி மாஸ்டர். அடுத்ததாக நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் பேசுவார்கள். ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பு வாழ்ந்தார் அவர். 100 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த நிலையில் இருந்திருக்கும் இந்த நாடு என்று நாம் பார்க்க வேண்டும். மதங்கள் எல்லா மதங்களும் ஒரு நன்மையை செய்வதற்காக ஒரு நல்ல எண்ணத்திலே தான் தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் பிற்காலத்திலே அது ஒரு ஸ்தாபனமயமாக போகிற போது எதிர்ப்பு கருத்துக்கள் வந்து விடுகிறது. அன்றைக்கு பாரதி 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கருத்துக்களை எல்லாம் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் எத்தகைய ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் புரட்சிகரமான எண்ணத்துடன் இருந்திருக்கார் என்று நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பேசலாம், இன்றைக்கு 100 ஆண்டுகள் கழித்து 1000 கலைகளை பேசலாம். அன்றைக்கு புத்தனையும் இயேசுவையும் அல்லாவையும் இவர் பேசினார் என்று சொன்னால் இவருடைய பறந்து விரிந்த மனப்பான்மை, இதை பேசுகிற துணிச்சல் அவருக்கு இருந்திருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட இன்னொரு தேசத்தை கொண்டு நுழைக்கிறார். அதுதான் பாரத மாதா. தேசத்துக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு, நாம எல்லாம் அவளுடைய பிள்ளைகள், அவள் தான் நம்முடைய தெய்வம், அவள் தான் நாம் போட்டணும் என்கிற கருத்தை முன்வைத்து மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார். இதையெல்லாம் தன்னுடைய அரை மணி நேர உரைக்குள் சரியாக கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்களை நாம் பாராட்டுகிறோம். மிகச் சிறப்பான கருத்துக்களை சொன்னீர்கள். அவன் ஒரு முறை பூநூலை அறுத்தான், ஒரு முறை பூநூலை போட்டான். பாரதி பூநூலை அறுத்தாலும் புரட்சி, பாரதி பூநூலை போட்டாலும் புரட்சி. அதுதான் பாரதி. பாரதியை திட்டினாலும் புரட்சி, பாரதியை போட்டினாலும் புரட்சி. சிறப்பு. நன்றி. நல்ல சிறப்பான உரை கொடுத்துக்கு இந்த உரையை வழங்க வாய்ப்பளித்த
PSSM அமைப்புக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி நிரேந்திரன் ஐயா அவர்கள். நன்றி. அடுத்ததாக ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சரியாக நேரம் சிட்னி ஆஸ்திரேலியாவில் இரவு 11:30. நன்றியை தெரிவிக்கிறேன் பஞ்சாச்சர மாஸ்டர். நீங்கள் தொடர்ந்து இருக்கிறதுக்கு படுக்காம எனக்கு நன்றி என்று முதலாவது சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக இன்று பேசிய ஜாமணி அம்மா அவருடைய பேச்சு மிக சிறப்பாக இருந்தது. மகாகவி பாரதியும் மத நல்லிணக்கமும் எல்லாவற்றையும் அவருடைய பேச்சு எல்லோருக்கும் பொருத்தமாகவே இருக்கும். அவருடைய பாட்டை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த தளத்தில் அதிகமாக நாங்கள் வியாழக்கிழமையில் நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் அவருடைய பாட்டுக்களை போட்டுக்கொண்டிருப்போம். உங்களுக்கு அதில் ஒரு புதிய சக்தி கிடைக்கிறது. அதில் ஒன்று சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம். வெகு விரைவில் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஒரு வித்தியாசமான இலங்கை அரசாங்கம் இருக்கிறபடியாக நடக்கக்கூடலாம். அவருடைய கனவு கட்டாயம் கழிக்கும் என்று கூறிக்கொண்டு நான் நேரம் கருதி நான் நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். நாளைக்கும் இதே போல ஒரு பட்டிமன்றம் நடக்கப் போகின்றது. அதாவது நடுவராக இருக்கிறார் பாரதி சுடர் நீலகண்ட தமிழனுடைய நடுவராக இருந்து பாரதி கண்ட இந்தியா கனவானதா நனவானதா என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். அதாவது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்கிறார்கள். அதே போல நாளைக்கு 9:30 மணிக்கு காலமை, அதாவது 3 PM UK 3 PM இந்திய இலங்கை நேரம் டாக்டர் தாலனுடைய பேச்சும் இருக்கின்றது. டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணலாம் என்பதை பற்றியும் பேசுகிறார். நாளைக்கு இரவு ராஜேஷ் பாலா அவருடைய பேச்சு அசிஸ்டட் டையிங் பில், அந்த பில் பார்லிமெண்ட் UK பார்லிமெண்டில் அதை பேசியிருக்கிறார்கள். சாகர்களுக்கு விருப்பமெண்டா நீங்கள் சாகலாம் என்ற முறையில் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை பற்றி பேசுறதுக்கு வருகிறார். மற்றது நேரம் கருதி நான் இத்துடன் என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். பாபு மாஸ்டர் கை போட்டு கொண்டிருந்த அவரை காண நினைக்கிறார். சாட் பாக்ஸும் வாசிப்பார் பஞ்சாச்சர மாஸ்டர். பாபு சண்முகநாதன் மாஸ்டர், நீங்கள் சாட் பாக்ஸை வாசிக்கலாம். நன்றி 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 ராஜாமணி மாஸ்டர். நான் கருத்து கூற வந்த நேரம் காரணமாக நான் செய்திகளை மாத்திரம் வாசிக்கிறேன். அதுக்கு முதல் உங்களுக்கு அந்த பாராட்டுகள், உங்களுடைய பேச்சுக்கு பாராட்டுகள். என்ன தெளிந்த நீரோடை போல அழகாக அருமையான தமிழில் மிக சிறப்பாக எல்லாவற்றையும் கூறினீர்கள். தோற்றுவிக்கப்பட்ட மதம், பரப்பப்பட்ட மதம் என்று தொடங்கி மிக அழகாக ஒரு சுவாரஸ்யமான கதையையும் சொல்லி பண்டாரத்தின் திருநூறு குங்குமம் நாமம் பற்றியும் கூறி எல்லா மதமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை கூறினீர்கள். மற்றது முக்கியமாக நான் ஒன்று கூற வேண்டும் என்னவென்று சொன்னால், இந்த பாடல்கள், அவருடைய பாடல்கள் எளிது என்றும் கட்டுரைகள் மிகவும் ஆழமாக கருத்துக்களை கொண்டவை என்றும் சிறுகதைகள் நகைச்சுவை அறிந்தொன்றும் கூறியிருந்தீர்கள். இதனால் தான் என்னவோ தெரியவில்லை, நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது இந்த பாடல்களையும் சிறுகதைகளையும் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த கட்டுரைகளை படிக்கிற சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதை என்னை போல் இன்னும் கனவு இருப்பார்களோ தெரியவில்லை. வணக்கம் நீலா நடராஜன் மாஸ்டர், உங்களுக்கு வணக்கம். ஓகே, இப்பொழுது நான் செய்திகளுக்கு செல்கின்றேன். முதலில் கற்பகம் உங்களுக்கு எழுதியிருக்கின்றான். அவர் காரில் பயணம் செய்யணும் தான் இங்க வந்து கருத்தும் கூறியிருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான தொடக்கம். பாரதியின் மத நல்லிணக்கம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அம்மா. வினய் தீத்தான் அவரும் இந்தியாவிலிருந்து தான் கூறியிருக்கின்றார். உங்கள் எல்லாருக்கும் அதை தெரிந்திருக்கும். அதிகமாக தெளிந்த நல்லறிவு, தேர்ந்த சொற்கள் அருமை. வினதித்தான் அவருடைய யூடியூப் நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறார். கிரிஜா ராஜசேகர் சொல்லியிருக்கிறார், அருமை அருமை அம்மா. 2 தடவை அருமை என்று கூறுகின்றார். பாரதியை பற்றி உங்கள் சொற்கள் முரசு கொட்டாமலேயே உங்கள் குரலில் மிக 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 3 தரம் கூறியிருக்கின்றார். மிக 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 தெளிவாக இன்னிசையாய் இருந்ததம்மா. கிரிஜா ராஜசேகர், தங்கள் தமிழ் இலக்கிய பூங்கா. கலா மகாலிங்கம் கனடாவிலிருந்து கூறுகின்றார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஸ்பீச், வெரி குட், வணக்கம். ஜெயா கனடாவிலிருந்து கூறியிருக்கின்றார், அருமையான உரையை தந்தீர்கள் அம்மா, மிக சிறப்பாக இருந்தது, மிக்க நன்றிகள், வாழ்த்துக்கள் அம்மா. பரிமளா நாகேந்திரன் இங்கிலாந்திலிருந்து UK கூறியிருக்கின்றார்,
மிகவும் சிறப்பான பேச்சு ராஜாமணி அம்மா, மிகவும் நன்றி. ஸ்ரீபிரியா சேஷாத்ரி இந்தியாவிலிருந்து நினைக்கின்றேன். அருமை நிறைந்த தலைப்பை எடுத்து மிக ஆரோக்கியமான உரை. வைணவமும் சைவமும் புத்த மதமும் இப்படி இந்து மதத்தின் வலிமையை அவர் எவ்வாறு கையாண்டிருக்கின்றார். வள்ளுவமும் பாரதியும் ஒப்பிட்டமை அழகு. ஔவை ராஜாமணி அம்மா. ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. காந்தி மாஸ்டர் இங்கிலாந்திலிருந்து கூறியிருக்கின்றார், யூகேயிலிருந்து. அம்மா, அருமையாக தொகுத்தளித்தவைக்கு மிக்க நன்றி. திரும்பவும் கற்பகம் கூறியிருக்கின்றார், இந்த சிறப்பான நிகழ்வை அளிக்கும் தங்கள் பணி சிறக்க திரு அருள் வாய்க்க. நன்றி அம்மா. ராஜாமணி கூறியிருக்கின்ற எல்லோருக்கும் அன்பான தோழர்களே மிக்க நன்றி. நீலா நடராஜன், நைஸ் ஸ்பீச், தேங்க்யூ. ஞானா ஜோகராஜா ஃப்ரம் லண்டன், தேங்க்யூ ராஜாமணி மாஸ்டர் ஃபார் எக்ஸலன்ட் ஸ்பீச். கல்யாணி கூறியிருக்கின்றார், அம்மா சிறப்பு அம்மா. சாதா போன்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காலிருந்து கூறியிருக்கின்றார். காந்தி இங்கிலாந்திலிருந்து கூறியிருக்கின்றார், சுந்தர தமிழுக்கு பாலம் அமைப்போம், சுத்தமான எண்ணத்துடன் சத்தமாக பேசி சமயத்தை தொடர்பாக்கு அன்புடன் வாழ்வோம். அன்பே தமிழ், அதிலே அமல். இறுதியாக சந்திரசேகரன் கூறியிருக்கின்றார், அவர் கதைக்க முடியவில்லை, அருமை என்று மாத்திரம் போட்டிருக்கின்றார். இத்துடன் பேசலாம். ஆமாம், நன்றி பாபு சண்முகன் மாஸ்டர். இப்பொழுது சந்திரசேகரன் அவர்கள் பேசுவார்கள். போயிட்டார், பேச வலிக்கிட்டோன்னு அவர் இன்னும் அவர்கிட்ட வேறு யாரும் பேசியிருந்தா நீங்க பேசலாம். நாங்கள் நிறைவு செய்ய நேரம் வந்து விட்டது. படுக்க போவோம். பஞ்சவஜர மாஸ்டர், சந்திரசேகர், நீங்க பேசலாம். பரவாயில்ல, காணையில் அவரை பேசல. அவர் ட்ரை பண்ணினவர், அவருக்கு முடியல. அவர்கிட்ட நீங்க நிறைவு செய்யலாம் ஐயா. பஞ்சாட்சரம் மாஸ்டர், நன்றி. ராஜாமணி அம்மா, நீங்கள் இதன் சொல்ல விரும்புகிறீர்களாமா? அன்பான தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. எந்த உலகத்திலுமே எந்த இடத்திலும் இருந்தாலும் இந்த அன்பு ஒன்றுதான் நமக்கிடையே ஒரு பாலமாக அமையும் அல்லவா? அதைத்தான் நம்முடைய இதயத்திலே நாம் ஏற்றி செல்ல வேண்டும் இந்த நிகழ்விலே இருந்து என்றுதான் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்கிறேன். பாரதியினுடைய கனவு நிச்சயமாக நினைவாக வேண்டும். இந்த ஆண்டில் அந்த எண்ணம் அனைவருக்கும் இருக்கிறது. சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் என்று அவன் பாடிய அந்த கனவு, ஏனென்றால் பல கனவுகள் இன்றைக்கு நினைவாகி கொண்டிருக்கின்றன. சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்றான், அதுவும் நாம் கண்டு தெளிந்து விட்டோம். காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்து விட்டோம். ஆனால் இந்த சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் என்பது மட்டும் இன்றும் நமக்கு அப்படி நடைபெறாமல் இருக்கிறதே என்ற எண்ணம் நம் அத்துணை பேருக்கும் இருக்கிறது. நட்புறவில் நாம் பாலமாகத்தான் இருக்கிறோம். நட்புறவில் அனைவரும் பாலமாகத்தான் இருக்கிறோம். சிங்களர்கள் என்ன, தமிழர்கள் என்ன, மற்ற மதத்தினர் என்ன, அனைவரும் தான். ஆனால் இங்கே ஒரு பாலம் அமைத்து பழமையை தொடர வேண்டும் என்பது அந்த இறைவனிடம்தான் நாம் வேண்டுதலாக வைக்கிறோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னா என்று அவன் வைத்த அதே வேண்டுகோளை, அந்த விண்ணப்பத்தை இறைவனிடம் வைத்து எனக்கு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். திருமதி ராஜாமணி, ஈரோடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி அம்மா. நீங்கள் சரியான நேரத்தில் சரியான தலைப்பில் தேவையான கருத்தை கூறியுள்ளீர்கள். நன்றி அம்மா, நன்றி. இத்துடன் நிறைவு செய்வோம். ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர், நீங்கள். என்ன அருமையான பேச்சு. எனக்கு ஒரு ஆசை என்னென்றா, பாரதியார் இருந்திருந்தா தற்போதைய நிலைமையை பற்றி என்ன மாதிரி பாடியிருப்பாருன்னு யாரும் முடியுமெண்டா வந்து பேச முடியுமெண்டா, நீல நடராஜன் அதை யோசிச்சு பேச முடியுமென்னா நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். அவர் இருந்திருந்தால், ஏன்னா 39 வயதில் இவ்வளவு பாட்டு பாடின பாரதியார் இன்னும் வருஷங்கள் இருந்திருந்தா என்ன விதமாக எல்லாம் பாசியிருப்பார். வெள்ளனவே அவர் இறந்து விட்டார். இருந்திருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதை பற்றி அதை பற்றி ஒரு சிறு ஆராய்ச்சி செய்து அதை முடியுமெண்டா நீங்கள் ஒரு நாள் வந்து எங்கள் தளத்தில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் மீண்டும்